இந்த தர்கா வந்து இந்த கடல் நடுவில் இருக்குது, அதனால சூப்பராக இருக்குது. இதோட அதிசயம் என்ன தெரியுமா? இந்த மும்பையில் எவ்வளோதான் பெரிய மழை பெஞ்சு இந்த கடலில் தண்ணி வந்தாலும் இந்த மும்பை முங்குனா கூட இந்த தர்கா முங்கவே முங்காதான். கிட்டத்தட்ட இந்த தர்கா கட்டி 600 வருஷம் ஆயிடுச்சு. 600 வருஷத்தில் இந்த தர்கா வந்து இதுவரை இந்த கடல் தண்ணியால் முங்கினதே கிடையாது. ब्लैक ब्लैक बना रहे, ब्लैक मतलब यूट्यूब में ब्लैक बना रहे हैं हमारा. ठीक है, ओके बोलिए. बंद करो. ओके. बड़ा चैनल है, 2 मिलियन है. अरे हाय बोलो, हाय ये हमारा मसाला कौन सा हलवा पराठा, हाय बोलो हाय. तो हमारे पीछे बहुत सारे सब्सक्राइब आ रहे हैं, बहुत सारे सब्सक्राइब आ रहे हैं. हमारे पीछे मिलने आ रहे हैं, मगर हम मिलेंगे नहीं, हम भाग जाएंगे. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நதர் விளாக். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோன்னா மும்பை ஹஜ் அலி தர்கா. இது வந்து ஒரு பயங்கரமான பிளேஸ் மும்பையில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு முஸ்லீம் ஏரியா. இங்கே நம்ம வந்து எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியும்னு தெரில, ஏன்னா வர்ற வழியிலே நிறைய பேர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம முடிஞ்சாலும் ட்ரை பண்ணோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிடுறேன் இங்கே எப்படி வர்றதுன்னு. பக்கத்தில் ஒரு மகாலட்சுமி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து நடந்தே வரலாம். டாக்ஸியில் தான் வந்தேன் ஃபஸ்ட் டைம் வந்தனால எனக்கு தெரியாது. 20 ரூபா வாங்கினேன். பஸ்ஸில் கூட வர வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் தான். சூப்பராக நடந்து வந்து அப்படியே மார்க்கெட்லாம் இருக்குது, மார்க்கெட்டெல்லாம் பார்த்து வரலாம். அதனால் நீங்கள் டாக்ஸியெல்லாம் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சப்வே கிராஸ் பண்ணிட்டோம். இந்த சப்வே கிராஸ் பண்ணால் கரெக்டாக ஒரு அழகான கடலுக்குள்ளே வரலாம். அதுக்கப்புறம் இந்த கடல்லேருந்து இந்த தர்கா போகிறதுக்கு ஒரு வழி போட்டு வச்சுருக்கு. நம்ம அது வழியாக தான் போக முடியும். சூப்பராக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பேர் இந்த பாதைக்கு 2 பக்கத்துலேயே உட்காந்து அழகாக அந்த கடலை வந்து ரசிக்கிறாங்க. எனக்கு இந்த பின்னாடி தெரியுதுல ஒரு ரோடு, அது வந்து கோஸ்டல் ரோடு. அது வந்து பயங்கர அந்த கோஸ்டல் ரோடில் ட்ராவல் பண்ண ஒரு ஃபாரிஸ்ட் ஸ்டைலில் இருக்கும். பக்கத்தில் உள்ள அந்த ஹைரைஸ் பில்டிங் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. மணி இப்போ 5 மணி தான் ஆச்சுன்னா, 6-7 மணி பார்த்தாச்சுன்னா இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நைட் டைமில் அலை பயங்கரமாக அடிக்கும். இது பகல்லனால அலையெல்லாம் ரொம்ப கிடையாது. அதனால் சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக எங்கே பாருங்கள் ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. உள்ளே இறங்கி ரொம்ப உள்ளே இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க கடலில் இறங்கி. வெளியிலானா கொஞ்சம் என்ன சொல்கிற டெப்ரிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் க்ளீனாக இருந்துருக்கணும். ஆனால் என்னன்னு தெரியல, க்ளீனாக இல்லை. ஒருவேளை அந்த கடல் எல்லாம் வந்து நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அந்த கச்சடா எல்லாம் தூக்கி இங்கே போட்டுறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் க்ளீன் இல்லை நினைக்கிறேன். நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஹாய். அந்த கடலில் போட்டிருக்க அந்த பாதை கடந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. இனி நம்ம வந்து தர்கா உள்ளாடி போகலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இதுவரைக்கும் நான் வந்து முஸ்லீம் கோயில்கள்லாம் போனதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதனால நான் இதை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. அந்த தர்கா வெளியில் இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பராக பிளேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லோரும் ஜாலியாக உட்காந்துருந்து சாப்பிட்றாங்க. இங்கே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது வெளியில் உள்ள பிளேஸு. தர்கா பின்னாடி இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே தான் மக்கள் வந்து தொழுகிறதுக்கு கால் கையெல்லாம் கழுவிட்டு போகிறாங்க. அதுதான் இந்த பிளேஸு. இங்கே இந்த தர்கா உள்ளே வந்தால் நீங்கள் பின்னாடி கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. பின்னாடி சூப்பராக இருக்குது. கடலை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கடலில் இறங்கி மக்கள் விளையாடுறது பார்க்குறது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் குளிக்கிறாங்க இங்கே பின்னாடி. பார்க்குறதுக்கு தண்ணி அவ்வளோ க்ளீனாக இல்லை, இருந்தாலும் நிறைய மக்கள் குளிக்கிறாங்க இங்கே. நைட்டெல்லாம் குளிக்க முடியாது, நைட்டு பயங்கரமாக அலை அடிக்கும். தமிழ்நாடு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்கே தான் நம்ம நம்பர் 1 பணக்கார அம்பானியோட வீடு இங்கே தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். இதில் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். டாடா. இனி உள்ளே போய் சுற்றி பார்ப்போம்.
நம்மளை செப்பல்லாம் கழட்டியாச்சு, ஷூவெல்லாம் கழட்டியாச்சு. ठीक है, आता मैं, ठीक है. நம்மளை செப்பல்லாம் கழட்டி வெளியே விட்டாச்சு. சரி, உள்ளே போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிச்சிடலாம். இதுதான் அந்த ஹஜ் அலி தர்காவோட சமாதி. அதை பார்த்து நம்ம வெளியிலேருந்து நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா உள்ளதெல்லாம் அலோடு கிடையாது. எல்லாரும் வெளியில தான் நிற்கிறாங்க. செப்பெல்லாம் கழட்டி அங்கே வைக்கும்போது அவங்க கட்டாயப்படுத்தி பைசா வாங்குவாங்கன்னு நினச்சேன். அது தப்பான விஷயம். அவங்க அப்படி இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு. நான் ஜஸ்ட் ஒரு 10 ரூபா தான் கொடுத்தேன். இனி நம்ம உள்ளே போயிட்டு வந்தாச்சு. ஆனால் உள்ளே அந்த வெளியிலேருந்து சமாதி மட்டும் தான் பார்த்தேன். உள்ளே ஒன்றும் கிளியராக தெரியல. அலைகள் மோதும் கடலில் அழகான ஒரு வெள்ளை தர்கா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாரும் முஸ்லீம்காரங்க தான். எல்லாரும் அழகாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல விளாக் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த முஸ்லீம்காரங்க எல்லாம் அவங்களும் விளாக் எடுக்க விடவே மாட்டாங்க. ஜஸ்ட் சும்மா வீடியோ எடுத்தாலே பிரச்சனை பண்ண வருவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. உள்ளே போகும்போது மட்டும் செப்பல் விளையாட சொன்னாங்க, ஷூ விளையாட சொன்னாங்க. நான் தெரியாமல் ஷூ போட்டு உள்ளே போயிட்டேன். மற்றபடி ஓகே தான், அழகாக விளாக் பண்ணலாம். இங்கே எல்லாம் ஜாலியாக பண்ணலாம். எல்லோரும் ஜாலியாக பார்க்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக இருக்குது. மேலேயே இருக்குது, மேல் மாடியே இருக்குது. நம்ம மேல் மாடியிலையும் போயிட்டு கடல் வியூ பார்க்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். இது மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் இந்த வியூ சூப்பராக இருக்குது. நினைச்சேன் இன்னும் என்னடா யாருமே நம்ம வீடியோ பண்ணுறதை கேட்கல அப்படின்னு. அதுக்குள்ளே ஒரு கொண்டு வந்து நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு வீடியோ பண்ணாத அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, உங்களை நான் வீடியோ எடுக்கல, நான் என்ன மட்டும் தான் நான் வீடியோ எடுக்கிறேன்னு. ஹாய் சார். அப்பா இங்கெல்லாம் வீடியோ பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குப்பா. உள்ள ஹஜ் அலி டீ ஷாப் இருக்குது. நிறைய கடையெல்லாம் இல்லை, ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. அதே கடையில் ஜூஸும் கிடைக்கும், டீயும் கிடைக்கும். நம்ம ஒரு டீ குடிச்சு பார்க்கலாம். चाय दे मैं आपका कितना साल काम कर रहे हैं? 10 साल हो गया. अम्मा பாருங்க, 10 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சாயா வேற லெவலு. ஏன்னா சாய் குடித்தா தான் இன்னும் நம்ம எனர்ஜியாக சுற்றி பார்க்க முடியும், எனர்ஜியாக நிறைய பேச முடியும். இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசணும். எல்லாம் யார் கட்டினது, எதுக்காக கட்டினதெல்லாம். अपना ईमान मत खराब करो, तो बेचारा आदमी परेशान है. दूसरे भाई लोगों को बोला जा रहा मोबाइल चोरों से. இந்த தர்கா வந்து அழகான இந்த வெள்ளை மார்பிளால தான் கட்டப்பட்டது. இதெல்லாம் புதுசு கிடையாது, இதெல்லாம் பழசு தான். எப்போ கட்டும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இது இருக்குது. உள்ளே தான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கு. இந்த பேக் சைடெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பேக் சைடெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விண்டேஜ் வைப்பு கிடைக்குது. இந்த தர்காவோட டிசைனை பார்க்கும்போது இந்து முகாலயர் ஸ்டைலில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட 600 வருஷம் பழமையானது. இந்த தர்கா வந்து பயங்கரமாக மும்பையில் மழை பெய்யும்போது பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா மற்ற இடம்லாம் தண்ணி நிரம்பிடுமா, இந்த தர்கா வந்து கடலில் மிதக்கிற மாதிரி ஒரு சரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த டைம் செம்ம அழகாக இருக்குது அந்த தர்கா பார்க்குறதுக்கு. இன்னொருத்தன் கூப்பிட்டாச்சு வீடியோ எடுக்கிறது. ब्लॉग बना रहे, ब्लॉग मतलब यूट्यूब में ब्लॉग बना रहे हैं हमारा. ठीक है, ओके बोलिए. ஓகே, வந்து பிரச்சனை பண்ணிட்டானோ நம்மளை பிடிச்சி இந்த வீடியோலாம் எடுக்க விடாது, எல்லாம் டெலிட் பண்ண அப்படின்னு. நமக்கு தெரியும் எவனா ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான்னு. நான் முன்னாடியெல்லாம் என்ன மாதிரி நினச்சேன், நம்ம தான் வந்து கோயில்கள்லாம் போகும்போது கொஞ்சம் சாமி கும்பிட்டாலாம் மற்ற நேரம் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்னு நினைப்போம் அப்படின்னு. பார்த்தா இங்கே தர்கா வந்த அப்புறம் தான் தெரியுது, அவங்களும் அப்படி தான். கொஞ்சம் பேர் தான் உள்ளே போய் ப்ரேயர் பண்ணுறாங்க. மற்ற எல்லாரும் வெளியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா, ரீல்ஸ் எடுக்கிறதா, இந்த கடலை பார்த்து என்ஜாய் பண்ணுறது, அந்த பில்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி தான் நடக்கு. எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான், எல்லாம் வந்து பார்த்த மாதிரி தான் தெரியுது. இந்த மும்பை ஹஜ் அலி தர்காவோட ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இது எப்போ கட்டினதுன்னா 1431, கிட்டத்தட்ட 600 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து யார் கட்டினாங்கிறதோட யாருக்காக கட்டப்பட்டுச்சு, அதுதான் ஹிஸ்ட்ரி. இந்த உஸ்பெகிஸ்தானில்
ஹஜ் அலி அப்படிங்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருந்தார். அவர் எல்லாமே பணம் எல்லாம் சம்பாதிச்சு எல்லாமே அனுபவிச்சார். அவர் எப்படின்னு தோணுச்சுன்னா, சரி நம்ம தான் எல்லாமே அனுபவிச்சாச்சே, இனி மக்களுக்கு கொஞ்சமாக நல்லது பண்ணோம் அப்படின்னு. அப்படி அவர் நினைக்கும் போது அவரோட கனவுல ஒரு தெய்வீக குறியீடு வந்துச்சு. எப்படின்னா, நீங்கள் இந்தியா போங்க, இந்தியாவில் மும்பைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் ஒரு கடலில் மும்பையில் நீங்கள் இந்தியா போங்க, இந்தியாவில் மும்பைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் கடலில் ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணி உங்கள் கொள்கைகளை அங்குள்ள மக்களுக்கெல்லாம் பரப்புங்க அப்படின்னு. அவரும் அதுக்கேற்றபடி இந்தியா வந்துட்டார். இந்தியா வந்து மும்பை சூஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் எல்லா கொள்கைகளையும் அவர் அன்பு எல்லா மக்களுக்கு இடத்துல பரப்பின அப்புறம் அவர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறந்த அப்புறம் அவரோட நினைவு சின்னமாக அவர்களோட சீடர்கள் வந்து கெட்டினதான் இந்த ஹஜ் அலி தர்கா. நிறைய பேர் இந்த கடலில் உட்காந்து இந்த கடல் காற்றை வாங்குறது தான் வராங்க. அதுவும் இல்லாமல் ஃபேமிலியோடு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. சாப்பாடெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து எல்லோரும் கூடி வந்து சாப்பிட்றாங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கடல் காற்று, அலை, இந்த மக்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ பார்க்கலாமா இந்த கடல் பக்கத்தில் இருக்க ஹைரைஸ் பில்டிங் எல்லாம்? ஹஜ் அலி தர்கா கரெக்டாக ஏன் இந்த லொக்கேஷனில் கட்டினாங்கன்னா, அவர் இறந்த அப்புறம் அவரோட பாடி வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க சீடரெல்லாம் பிளான் போட்டிருக்காங்க. அந்த டைம் ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அவரோட பாடி வந்து கடலில் விழுந்திருக்கு. கடலில் விழுந்து கரெக்டாக இந்த லொக்கேஷனில் தான் ஒதுங்கியிருக்கு அவரோட பாடி. அப்போ அந்த சீடர்கள்லாம் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சரி அவரோட பாடி எங்கே கிடைச்சோ அதே இடத்துல நம்ம அவர் ஒரு நினைவு சின்னம் கட்டிடலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த பிளேஸில் ஹஜ் அலி தர்கா கட்டினது. आजा 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 आप लोग हम बनाए, तुम चलते रहो, पकड़ डालूंगा मैं अभी अभी आजा अभी। तो भाई हमको मिल गए रास्ते में चलते चलते ये हिरपिक पांडे है। हाय बोलो, हाय बोलो। அவனோட ஹேர் கட்டிங் எல்லாம் சூப்பரா अरे बहुत भारी इसका வந்து இந்த சல்மான் கான் சாகான மாதிரி தான் இருக்கான பாக்குறதுக்கு. நம்மளோட செல்ஃபி ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு அவனோட விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. சின்ன ஒரு பயம் இருந்து அப்படியே மொபைலை கொண்டு ஓடிடுறானா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, பசங்க வந்து திருப்பி கொடுத்து தான் போனானோ. तमिलनाडु से देख रहे हैं, ऐसे मुंबई घूमने के लिए आया था, अभी वो भी देख लिया। ओके, इधर फिर नारियल के झाड़ में चढ़ते रहेंगे। आता चढ़ने के लिए के झाड़ पे चढ़ते हैं। हाँ, ये पैर में फंसाते के साहब भाई, फंसाते ना, ऐसे ऐसे फंसाते हम लोग। रिंग डालते हैं, रिंग डालने के लिए जरूरत नहीं, ऐसे ऐसे फंसाएगा तो मालूम है, 2-3 ऐसे चढ़ेगा तो मालूम है, आदत हो जाएगा। समझो मेरा ये पैर है। हाँ ठीक है, ஒரு நிமிஷம். நம்ம தலைவர் என்னமா கேக்குறாரு, இவர் வந்து நார்த் இந்தியன் உள்ளவர், நீங்க வந்து தேங்காய் மரத்துல எப்படி ஏறுவாருன்னு கேக்குறாரு. அந்த டவுட் நான் கிளியர் பண்றேன். अभी बोलो। हाँ, ये क्या हुआ मालूम है? वो कैसा करने मैं वाला चढ़ रहा था तो समझो ये झाड़ है हाँ और मेरा पैर ये लेफ्ट राइट साइड का पैर है, हाँ बराबर तो ये नीचे वाला हिस्सा है बराबर। बराबर बराबर। तो इसको प्रेस करना है क्या पैर को? हल्का सा प्रेस करना है, ये ना इससे थोड़ा दबा की पकड़ने का, दबा की बदला दोनों पैर ऐसा दबाना हाँ, दो है दबाने का ना, फिर ये वाला थोड़ा पकड़े ऐसे जाने का, ये आगे से हाँ आगे थोड़ा वाला भी पकड़ना है, थोड़ा पकड़ के थोड़ा बैलेंस देखिए ऊपर चढ़ने का। நம்ம ஹஜ் அலி தர்கா விட்டு வெளியே வந்துட்டான். இனி சப்வேல கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டை லைட்டாக காமிச்சிட்டு இந்த விளாகை நான் முடிச்சிடுறேன். இந்த என்ட்ரன்ஸ் ஒன்லியாக தான் நம்ம வெளியே வந்தோம். அப்படியே வெளியே வரும்போது ஒரு சப்வே இருக்குது, அந்த சப்வேல மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு தேவையான நெக்லஸ் எல்லாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஷாப்பெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. முஸ்லீம்காரங்க யூஸ் பண்ணுறாங்க குரான் அதெல்லாம் இருக்குது. கீ செயின்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மும்பையில் எங்கே போனாலும் மார்க்கெட் பார்க்கலாம். இந்த மார்க்கெட் இல்லாத இடமே கிடையாது இந்த மும்பையில். இந்த மார்க்கெட்டெல்லாம் முஸ்லீம்காரங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். हाँ हाँ, अरे वो अरे अभी मिल गया, ठीक है मैं जाता हूँ, ठीक है टाइम हो गया, ठीक है बना वापस भाई। हाँ
हेयर स्टाइल वाला बढ़िया लग रहा है, ठीक है। ओके मिलता, टाटा। ओके बाबा, तुम देखने के लिए नेपाल, तुम देखने के लिए नेपाल जैसा लग रहा है। तुम नेपाल है क्या? सच बोल रहे हो, देखने के लिए ऐसी लग रहा है, नेपाल जैसा लग रहा है। इधर ही पब्लिक है, इधर ही। भाई सब्सक्राइब कर देना भाई, हाय बोलो। हाय भाई, हाय हाय। बहुत बड़ा चैनल है, 2 मिलियन है। अरे हाय बोलो, हाय हाय। ये हमारा मसाला कौन सा हलवा पराठा, हाय बोलो, हाय सब, हाय बोलो। हाँ सब्सक्राइब कर देना, भान दूसरा चैनल लिख देना। ओके बहुत बढ़िया। अब नहीं कैमरे ही बनाते तो हमारे पीछे बहुत सारे सब्सक्राइब आ रहे हैं, बहुत सारे सब्सक्राइब आ रहे हैं। हमारे पीछे मिलने आए मगर हम मिलेंगे नहीं, हम भाग जाएंगे। हम भाग जाएंगे। லாஸ்ட் எண்டிங்ல இந்த பசங்களோட சூப்பரா ஜாலியா இருந்துச்சு. இதோட நம்ம vlog முடிந்தது. இந்த வழிபாடு தலங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மற்ற இடங்கள் எல்லாம் கூட ஈஸியா கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம்.